ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்க்க போனால் வந்து டெய்லி அனலைசிஸ் தான். ஓகேவா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த தடவை இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி. ஸோ அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம், நாளைக்கு இன்றைக்கி தானே, இன்றைக்கி நம்ம ட்ரேடை எப்படி பிளான் பண்ண போகிறோம் பார்ப்போமா. டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இன்றைக்கி வந்து பார்த்தா நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். பேங்க் எக்ஸ்பைரி என்னைக்கு கேட்டிங்கன்னா ஒரு டோஜி டைப் கேண்டில் வரும்னு. ஏன்னா வந்து செல்லர்ஸ் வந்து ரெண்டு பக்கமே வந்து ப்ராஃபிட் ஒன்றும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காலைல ஃபஸ்ட் ஹவர் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆச்சு. பட்டு நான் ஃபஸ்ட் ஆஃப் முதல் 30 மினிட்ஸ் நல்லா மூவ்மெண்ட் ஆச்சு. அண்ட் தென் ஃபுல் பேக் எடுத்தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வெறும் ரேஞ்சில் போயிட்டான். பரவாயில்ல, இது ஒரு நல்லது தான். நம்ம வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்குன்னு ஒரு டேயில் பார்த்தோமா, டேயில் பார்த்தீங்கன்னா 47,000 இப்போ 704 இருக்கிறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 47,585 இது வந்து ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக கீழே வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதேமாதிரி மேலே ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா 47,850 860. ஓகே, இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பிளான் படி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா, சரி. இப்போ மார்க்கெட் வந்து எப்பயும் போல் 3 சினாரியோ தான். கேப் அப்பாக, ஃப்ளாட்டாக, கேப் டவுனா. இன்கேஸ் ஃப்ளாட்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருந்து இந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் பண்ணால் ஃப்ளாட்டுன்னுவோம். ஓகேவா, ஃப்ளாட் ஓப்பன் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த பக்கம் பிரேக் இருக்கணும், மேலே கொடுத்தா ஃபர்ஸ்ட் இது ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே கொடுத்தா இதில் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று பிரேக்கர் கொடுத்து சஸ்டெயின் பண்ணி போனால் ஓகே, நம்ம பை பண்ணலாம். இல்லை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து இங்கே கீழே பிரேக்கர் கொடுத்து போனால் நம்ம செல் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து நம்ம பார்த்தா நாளைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நம்ம பையும் பண்ணக்கூடாது, செல்லும் கூடாது. அது ஒரு கிளியராக இருக்கணும் நம்ம. ஓகே, ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் இன்கேஸ் கேப் அப்பில் இந்த லெவலில் கேப் அப்லாம் ஓப்பன் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்னு வச்சுக்க, இது முதல்ல பிரேக்கர் கொடுத்து இங்கே ட்ரேட் பண்ணுறானா, முதல்ல 30 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறானா. 30 மினிட்ஸ் செஞ்சது எந்த ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணாமல் ஒரு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குதுன்னா, ட்ரேட் ஆகிட்டுக்குதுன்னா நம்ம கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். அக்ரெசிவாக பார்த்தா செகண்ட் ஹாஃபில் பை பண்ணலாம். வேணால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கூட நம்ம ஒரு சின்ன லெவலில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சின்னதாக வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா புல் பேக்கு. ஸோ புல் பேக் மோஸ்ட் ப்ராபப்லி திரும்பி செல்லிங் வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு புல் பேக்கா, இப்போ கீழே என்னன்னா புல் பேக் தான் இப்போ மேலே போய்க்கலாம். வி ஷேப்பில் ரிட்டர்ன் ஆகுது ரொம்ப ரேர் தான். போன வாரம் அதுக்கு முதல் வாரம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ரிட்டர்ன் ஆச்சு. சரி, நம்ம அதை இங்கே பேச வேண்டாம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல பை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா காலைல 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவான செல்லிங் நினச்சிக்க, செல்லிங் வர வாய்ப்பு இருக்குது. திரும்பி வந்து இந்த லெவலில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கும், இப்படி இந்த மாதிரி. ஓகேவா, இன்கேஸ் ஃப்ளாட்டில் ஓப்பன் இங்கே பிரேக் பண்ணால் நம்ம சொன்ன மாதிரி தான். அதுவே இன்கேஸ் இந்த லெவலுக்கு இடலாம் வந்து ட்ரேட் ஓப்பனிங் கேப் டவுன் வச்சானா மோஸ்ட்லி வந்து பிரேக்கர் கொடுத்து போக வாய்ப்பு அதிகமாகுது. இல்லை கேப் டவுன் வச்சாலும் பிரேக்கர் கொடுத்துருவான். நாம் வந்து 15 மினிட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்க வேண்டியது தான். இப்படி போயிட்டு இப்படி மாதிரி கிரியேட் பண்ணி பிரேக்கர் கொடுத்தானா நாம் வந்து செல் பண்ணிக்க வேண்டியது தான். நாளைக்கு வந்து நம்ம தான் மோஸ்ட்லி பையர் சைடு வந்து நம்ம அதிகமாக இல்லை. வென்னவர் நம்ம எப்போ பையிங் சைடு போனால் குறைஞ்சது இந்த லெவலுக்கு மேலே 47,900 மேலே ஓப்பன் பண்ணால் நம்ம வந்து பை பண்ணலாம். அது வரைக்குமே வந்து நம்ம பை பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, அன்வான்ட் லெவலில் வந்து நம்ம பை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம ட்ரேடிங் பிளான் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து ஃபின் நிஃப்டி ஃபஸ்ட்டு தான் அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ஓகே, நம்ம நேற்று வந்து அனலைஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடச்சிது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி 0.40%. மொதல் விஷயம் ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் இது பிரேக்கர் கொடுத்தா நம்ம செல் பண்ணலான்ட்டு. சொன்னோடனே பிரேக்கர் கொடுத்தா நல்ல மூவ்மெண்ட் கிடையாதுன்னா சின்ன புல் பேக் எடுத்து திரும்பி கிடையாது. கண்டிப்பாக பார்த்தா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா ப்ராஃபிட் கிடச்சிக்கும். தென் இப்போ ரேஞ்ச் ஆனதுனால திரும்பி வாங்கின ப்ரைஸுக்காக போயிருப்பான், அது கீழே போயிருப்பான். ஸோ திரும்பி ஒரு புல் பேக் கொடுத்தான், நல்ல ப்ராஃபிட் திரும்பி கீழே வருது. ஸோ நம்ம வந்து இவன் என்ன பண்ணலாம், முதல்ல வந்து கிளியர் பண்ணிவிட்டு இவனுக்கான நம்ம ட்ரேட் பிளான் பண்ணுவோம்.
ஓகேவா? ட்ரேட் பிளான் பண்ணால் இவனுக்கான முதல்ல சப்போர்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இவனுக்கான சப்போர்ட் எது? ஆல்மோஸ்ட் 21,200 தான் நல்ல சப்போர்ட். அது மாதிரி ஒரு ரவுண்ட் லெவலு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,328. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 100 பாயிண்ட்ஸுக்குள்ளே எனக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நல்ல ஒரு சின்ன சப்போர்ட் சொல்லலாம். இது வந்து நான் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக நான் சொல்ல மாட்டேன். இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு எல்லோ ஜோனாக அறிவிக்கிறேன். ஓகேவா? இப்போ டேக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதுவும் ஒரு வகையான சப்போர்ட். ஸோ அதனால தான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சப்போர்ட் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃபுல் பேக் ஆகுது என்னன்னா பிரேக்கர் கொடுத்தானா, செகண்ட் டைம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ கீழே வரான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 21,200, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 21,328. வெரி கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம், எதுக்கு மேலே போனால் செல் பண்ணலாம். இன்னுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான். இப்போ கீழே என்னன்னா ஒரு இது, கீழே என்ன ஒரு இது. இவன் இந்த ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆகும்னா இங்கே வந்து வாலட்டைல் ஆகிட்டு வந்து வரும். சாரி, ஒரு இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சிம்பிளாக தான் அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தா ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா டவுன் ஃபாலில் தான் இருக்கிறான். ஒன்றும் அந்தளவுக்கு அப் ட்ரெண்டுக்கு போகலை. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு நல்ல ரேஞ்ச் ஆகிடுது. ஸோ அப்படின்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப 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 ஹையரான இதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிட்ட வந்தாலே மேலே போயிட்டான். ஸோ அப்படின்னா இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. நாளைக்கு ரெண்டு இதுதான் ஆகுது. ஃபின் நிஃப்டி வேணால் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டான். பட் இன்னும் டவுன்ஃபால் ஆகும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான். எப்படி நம்ம பார்க்கலாம்னு வச்சுக்கி, ஏன்னா இதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் பண்ணிக்கிட்டு 15 மினிட்ஸ் வந்து இது பிரேக் அவுட் கொடுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வந்து செல் பண்ணிடலாம். ஓகேவா? அதே இதுக்கு மேலே கொடுத்துட்டோன்னா அப்பயும் செல் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். அப் சைடில் எந்த ஒரு புல் பேக் இல்லைன்னா நம்ம செல் பண்ணிவிடுவோம். ஓகேவா? கேப் அப் வச்சா இதுக்கு மேலே வச்சாலும் நம்ம செல் தான் பண்ணணும். குறைஞ்சது இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் பண்ணால் மட்டும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா எப்படி ஒரு 15 மினிட்ஸ் பார்ப்போம். எந்த ஒரு அப் சைடில் எந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு சடன் மூவ்மெண்ட் எதுவும் இல்லைன்னா நம்ம செல் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் ஃப்ளாட்லாம் ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல பார்ப்போம் எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணணும். 15 மினிட்ஸ் செஞ்சிடும். அவர் அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருந்தாலும் அப் சைடாக இருந்தாலும் சரி, டவுன் சைடாக இருந்தாலும் சரி தெரிஞ்சிடும். அக்ரெசிவான மூவ்மெண்ட் வந்து 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே இது பிரேக் அவுட் கொடுத்துட்டோன்னா நம்ம செல் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கு செல் பண்ணிவிட்டு நம்ம வேணால் ஸ்டாப் லாஸ் வந்து அங்கே வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 0.20 to 30% இங்கே கூட என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு இதை ஸ்டாப் லாஸ் வச்சிடலாம். ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இல்லை அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல என்ட்ரி ப்ரைஸ் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வைப்போம். ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தா செல் பண்ணுவோம், இல்லைனா வெயிட் பண்ணுவோம். கேப் அப்பில் இதுக்கு கிட்ட ஓப்பன் பண்ணாலும் நம்ம செல் பண்ணணும், கேப் டவுன் இங்கே ஓப்பன் பண்ணாலும் நம்ம செல் தான் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபின் நிஃப்டி அனலைசஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி அனலைசஸ் பாருங்கள். நம்ம வந்து கிளியர் பண்ணிடுறேன். முதல்ல வந்து நமக்கு டேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம பிளான் பண்ணணும். நல்லா பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, 21,500 ஆஸ் யூஸ்வல் இது ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கேட்டால் 21,459, 450. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிதுன்னு. நம்ம எதுவுமே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ரேஞ்ச் ஆகினது பொறுத்தே செஞ்சிச்சு. இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி நேற்று January 3 நேற்று எத்தனை பேர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலுக்கிட்ட பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம செல் பண்ணுன்ட்டு.
நம்ம ஆல்மோஸ்ட் இங்கே செல் பண்ணியாச்சு, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தனால. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் கேப்சர் நம்ம பண்ணது. பார்க்காதவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். நம்ம கேப்சர் பண்ணது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெரி சிமிலரான சுச்சுவேஷன் தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து அந்தளவுக்கு பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி ஒன்றும் இப்போதைக்கு தோட்டம் நடக்கலை. ஸோ இன்கேஸ் இதுக்குள்ளே 21,000 இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணனா ஒரு நிமிஷம் குறைஞ்சது வந்து குறைஞ்சது இந்த லெவலில் இருந்து இந்த லெவல் இது ஃபுல்லாகவே எங்கே கேப் அப் இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணாலும் சரி, இந்த இதை கீழே பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம செல் பண்ணுவோம். குறைஞ்சது நம்மளோட டார்கெட் வந்து இந்த லெவலில் இருக்கும். ஒரு 50 பாயிண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக பார்க்க முடியாது, ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஏன்னா இது ஒரு மல்டிபிள் சப்போர்ட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் நம்ம எதிர்பார்க்கலாம். எங்கேயும் இல்லை 400 வரைக்கும். நம்ம 400லாம் அவ்வளோ வேணாம், 459 450 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் நாளைக்கு ஒரு சினாரியோ பார்த்துங்க, இன்கேஸ் இந்த ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 70 பாயிண்ட்ஸ் இந்த கீழெல்லாம் 450 கீழெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல் 15 மினிட்ஸ் மட்டும் ட்ரேட் ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் அப்படியே செல் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கடுத்து நீங்கள் டார்கெட் எல்லாம் தேவைன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சஜஷன் பண்ணுங்கள், நம்ம போடுவோம். இல்லை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், டார்கெட் சொல்லுங்கண்ணா, நம்ம கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுவோம். ஓகேவா? இன்கேஸ் கேப் அப்னா இந்த லெவல்லாம் வந்து ஓப்பன் பண்ணானா இந்த லெவல்லாம் ஓப்பன் பண்ணானா வாலட்டைலாகவும் மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணலாம். நாளைக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி இல்லை. ஸோ இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ண வேணாம். முடிஞ்சளவுக்கு வாலட்டைல் ஆகும், தேவையில்லாத சாப்பிட்றது. நம்ம வந்து பேங்க் நிஃப்டி இல்லை ஃபின் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து பார்த்தா சரியான ஒரு லெவல் நமக்கு தெரியுது. ஸோ அதனால் நம்ம அங்கே ட்ரேட் பண்ணலாம். பெரிய கேப் அப்லாம் வச்சா நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். ஃப்ளாட்டில் வச்சு ஓப்பன் பண்ணால் நம்ம ட்ரேட் பண்ணலாம் பிரேக் அவுட் கொடுத்து. இல்லை பெரிய கேப் டவுன் வச்சா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் இதுக்கு நடுவில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டு பக்கமும் நல்லா சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே சப்போர்ட்டு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தா இங்கேயும் ரேஞ்சு தான் ஆகும் வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பைரி இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் டெய்லி அனலைஸ் பார்க்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரேடிங் கற்றுக்கணும். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நான் உங்களுக்கு புதுசாக கற்றுக் கொடுப்பேன். அதே டைமில் எனக்கு அது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அண்ட் தென் பாய்.